இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக பட்டி எப்படி கட் பண்ணலாம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், பேக் பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா இப்படி கரெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி பாருங்கள், ஜாயிண்ட்லாம் கரெக்டாக அப்படியே வச்சுருங்க. அடுத்து பட்டிக்கு உயரம் கண்டுபிடிங்க. உயரம் கண்டுபிடிக்க இந்த பேக் சைடில் இந்த சைடில் தான் கண்டுபிடிக்கணும். உயரம் 4.5 இன்ச்சு உயரம். நீளம் இது இந்த நீளத்தில் தான் நம்ம நீளம் வரும். அதுக்கு ஒரு 1 இன்ச்சை குறைச்சிடுங்க. 1 இன்ச்சை குறைச்சி மார்க் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. பற்றியில் 10 இருக்குது. அப்போ 10 இன்ச்சு நீளமும் 4.5 இன்ச்சு உயரமாக எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு அளந்து காட்டேன். உயரம் பாருங்கள், 4.5 இன்ச்சு உயரம். இங்கே பாருங்கள், 4.5 இன்ச்சு உயரம். நீளம் பாருங்கள், 10 இன்ச்சு நீளம். நம்ம 10 இன்ச்சு நீளமும் 4.5 இன்ச்சு உயரமும் இப்படி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இனி என்ன பண்ணணும் பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த அளவு மட்டும் குறிக்கணும். இந்த அளவு எப்படி குறிக்கணும்னு பாருங்கள். அளவு ப்ளவுஸில் இந்த இடைவெளி எவ்வளோ, மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்னு பாருங்கள். 2.25 இருக்குது. அந்த 2.25க்கு நம்ம 3 இன்ச்சு வச்சு 1/4 இன்ச்சு சேர்த்து இதில் கட் பண்ணி விட்ருக்கோம். இந்த அடிப்பக்கம் இருக்குது பாருங்கள், அடிப்பக்கம் அதில் நம்ம அளந்து 3 இன்ச்சில் நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி விட்டதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிப்போம். டாட்டு நம்ம மடக்கி 1 இன்ச்சு பிடிப்போம், 1.25 இன்ச்சும் பிடிப்போம். அது உங்களுக்கு ப்ளவுஸை பொறுத்து. இப்போ நம்ம இதில் 1 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸுக்கு தேவை. நான் அதை மடக்கி வச்சுருக்கேன். மடக்கிட்டு அந்த பின் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி பின்னை போட்டு வச்சுக்கிடுங்க. மடக்கிட்டு பின்னு போட்டு வச்சுக்கிட்டு இப்படி நிமித்துருங்க. இது எப்படி மடங்கி இருந்தாலும் இப்படி இருக்கட்டும். இது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இதில் வைக்கிறீங்க. ஃப்ரண்டில் ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு இப்படி அதே போல் இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு இப்படி மேலே இருக்கட்டும். இந்த சைடும் இந்த 2 சைடும் மேலே தான் இருக்கணும். இந்த 2 சைடும் மேலே இருக்கணும், இந்த 2 சைடும் மேலே தான் இருக்கணும். இதில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும், மேலே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் மேலே வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அது இருக்கட்டும். ஏன்னா துணி ஒரு சில நேரம் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படும், அதனால் அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை பற்றியெல்லாம் இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு அளவும் எடுக்காண்டாம். இந்த நம்ம டாட் பிடிக்க அளவில் நம்ம ஒரு பின்னை மட்டும் போட்டு வச்சுக்கிடுங்க. வேறு ஒன்றுமே பண்ணணும். இதில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டு அப்படி அது எப்படி இருக்கோ அதே போல் வரைஞ்சி எடுத்துருங்க. இது